பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 செப்டம்பர் 2025, 28 செப்டம்பர் 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஈனாம் செயலியும் நம்மை காக்கும் 48 கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்த நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்கப்பா, அப்படியே வந்திருக்கு. சரியா, நம்ம டெய்லி போகிறோம் பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்திருக்கு. உங்களுக்கு நான் அதோட ரிஃப்ளெக்ஷன் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள், அப்படியே வந்திருக்குப்பா. சரியா, அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20லேருந்து 30 பேர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டின் அடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அது கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. சரி, ரைட், ஓகேப்பா. இதில் பாருங்கள், தமிழகத்துக்கு 20.22 டிஎம்சி காவிரி நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான்ப்பா. அதாவது நம்மளுக்கு காவிரி நீர் தொடர்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 2018 வந்திருக்கு. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 விஷயம் அமைக்க சொன்னாங்க உச்சநீதிமன்றம். காவிரி நீர் பங்கீட்டை வந்து கண்காணிக்கிறதுக்காக காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, இது 2ஐயும் வந்து அமைச்சாங்க. சரியா, 2018. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இறக்குமதி மருந்துகளுக்கு 100% வரி. அதாவது எப்படி இதை எடுத்துக்கிறேன்னு தெரில. சரியா, அமெரிக்காவுக்கு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அந்த மருந்துகளுக்கு இனிமேல் 100% வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவிலேருந்து நிறையா பேர் ஏற்றுமதி பண்ணுறாங்கப்பா மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, இது பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர் இந்தியாவை பழி வாங்குறத நினச்சி அவர் நாட்டை அவரே வந்து பழி வாங்கிக்கிறாரு. ஸோ அது போக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து சமையலறை மற்றும் சமையலறை அலங்கார பொருட்களுக்கு 50%, மெத்தையுடன் கூடிய மரப்பொருளுக்கு 50% வரி விதிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூடுதல் வரி தான். சரியா, ரைட், ஓகேப்பா. அதான் அவர் நாட்டை அவரே கெடுத்துக்கிறாப்புல, பழி வாங்குறதா நினச்சி. சரி, ரைட்டு. இந்தப்பா, பீகாரில் 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 நிதியுதவி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா, இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்ததுப்பா. அதாவது அடுப்பு புகையிலிருந்து விடுதலை உஜ்வாலா திட்டம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்ப்பா. உஜ்வாலா திட்டம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, வீடுகளுக்கு சிலிண்டர், இலவச சிலிண்டர் கொடுத்தாங்கல்ல, அதான் உஜ்வாலா திட்டம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்திய பெண்களுக்கு அதிகமாக நுரையீரல் பாதிப்பு இருந்துச்சு. அந்த நுரையீரல் பாதிப்பு ஏன் அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வந்தது, நம்ம இந்திய அரசுக்கு தெரிய வந்தது, அதிகமான அதாவது இந்த அடுப்பு கறி உடைய அடுப்புகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியாப்பா, அதாவது இது இல்லாமல் சிலிண்டர் இல்லாமல் விறகை கொண்டு எரிக்கக்கூடிய அடுப்புகள் நிறையா பயன்படுத்துகிறதுனால அவங்களுக்கு அதிகமான கண்புரை பாதிப்பும் பொதுவாக நுரையீரல் பிரச்சனை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதாவது குறைந்த வயதில் இறக்கக்கூடிய பெண்கள், சரிங்களாப்பா, அதாவது அந்த 40லேருந்து 45 வயதுக்குள்ளேயே வந்து நிறைய பெண்கள் இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீட்டில் கேஸை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விறகு அடுப்பை பயன்படுத்துகிறது தான், அந்த ஸ்மோக், அந்த புகைனால தான் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. இதை வந்து எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் பீரியட் 2009 வந்து இதுக்கான நடவடிக்கை அதிகமாக இருந்துச்சு, 2007 சரியாப்பா. ஆனால் அதை வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. பட் இந்த உஜ்வாலா திட்டம் அப்படின்றது அதை குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. இது மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரியா, உஜ்வாலா திட்டம் அப்படின்றது இந்தியாவில் உள்ள பெண்களோட சுகாதாரத்துடன் கூடிய தொடர்புடையதான் இந்த உஜ்வாலா திட்டம். வெறுமனே நம்ம சிலிண்டர் கொடுக்கக்கூடியது, இலவச சிலிண்டர், இலவச எரிவாயு அடுப்பு அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இதுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது இதுக்கு பின்னாடி. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆரோக்கிய பெண்கள் வலிமையான குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா, ஆமாம், செப்டம்பர் 17 சரியா இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலிமா 4.25 லட்சம் மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. சரியா, இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்து இந்த MiG-21 போர் விமானம்
இந்திய விமானப்படையிலேருந்து ஓய்வு பெற்றிருக்குப்பா. சரியா, இது ரஷ்யாவோட போர் விமானம். ரஷ்யாட்டிருந்து நம்ம இந்தியா வாங்கி அதை மாடிஃபை பண்ணது. 1960 இந்த விமானம் வந்து வாங்கப்பட்டிருக்கு. 1971 போர், 1999 கார்கில் போர், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த MiG-21 போர் விமானம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்குப்பா. சரியா, ஆனால் இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்ததுனால இந்த விமானத்தை வந்து விமானப்படையிலேருந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முக்கியமானது. சரியா, முப்படையின் தலைமை தளபதி அனில் சௌஹான். சரியா, இராணுவ தளபதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா உபேந்திர துவிவேதி, கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி. இவங்க 3 பேரையும் எழுதி வச்சுக்கோங்கப்பா மெயினாக. சரியா, வேறு அமர்பிரீத் சிங், விமானப்படை தளபதி பேர் வந்து அமர்பிரீத் சிங். சரியா, இந்த 3 படை தளபதிகள் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்து BSNL 4G சுதேசி சேவையை பிரதமர் மோடி துவங்கி வச்சுருக்காரு. சரியாப்பா, உள்நாட்டிலேயே தொலைத்தொடர்பு தயாரிப்பு அதாவது தொலைத்தொடர்பு தயாரிப்பதில் இந்தியா வந்து 5வது நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில நாடுகள் மட்டும்தான், டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா, சைனா, இந்த நாடுகள் தான் தன்னோட தொலைத்தொடர்பு சாதனங்களை தாங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் இந்தியா வந்து 5வது நாடாக அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. சரியாப்பா, தனக்கு தேவையான தொலைத்தொடர்பு சாதனங்களை இந்தியாவே செஞ்சுக்கிறாங்க. சரியாப்பா, ஸோ சுதேசிக்கு 4G சேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு பிரதமர். ரைட்டு. அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி இருக்காங்கல்ல, அவங்களோட பதவிக்காலத்தை கூடுதலாக நீட்டிச்சிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக அட்டார்னி ஜெனரலோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள். ஆனால் எந்த வயது வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. சரியாப்பா, எந்த வயது வரை அப்படின்ற மென்ஷன் எங்கேயுமே கொடுக்கப்படலை. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அட்டார்னி ஜெனரல் நம்ம இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி. சரியா, இவரோட பதவி காலத்தை கூடுதலாக நீட்டிச்சிருக்காங்க. இவர் சார்ந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா 1950 புதுச்சேரியில் பிறந்திருக்காருப்பா. 1977 தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தில் பதிவு செஞ்சுருக்காரு. 2010 சட்ட ஆணையத்தோட உறுப்பினராக இருந்திருக்காரு. முக்கியமானவர். சரியா, அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியம். வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு சட்டங்கள் நீட்டிப்புன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதாவது ஆயுதப்படை சிறப்பு சட்டம் 1958பா. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுதப்படை சிறப்பு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1958. இதுபடி என்ன செய்வாங்க அப்படின்னா, யாரனாலும் எப்போனாலும் சோதனை இடலாம். ஒன்று, கைது செய்யலாம். அவங்கள ஒரு மெனக்கிட்டு போய் ஆர்டர் வாங்கி அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. எதுவும் தவறு நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்கள கைது செய்யலாம். தேவைப்படுற நேரங்களில் துப்பாக்கி சூடும் நடத்தலாம். சரியா, இந்த மாதிரிலாம் சட்ட பாதுகாப்பு ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்படும். அதான் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் 1958. சரியா, அடுத்தது பார்க்கலாம். இந்ததுப்பா என்ன அப்படின்னா, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குதுப்பா. இதில் வந்து ஜோனதன் கானா, சரியா, ஆண்டனி, அதாவது ஜோனதன் காவின் ஆண்டனி, அவருக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. ராஷ்மிகா சாகல் அவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்கப்பா. ஸோ அவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோனதன் காவின் ஆண்டனி. சரியா, அவர் பேர், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு துப்பாக்கி சுடுதல், ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில். சரியா, ரைட், ஓகேப்பா. இது முடிஞ்சு அடுத்து 28 நியூஸ் பேப்பர். அதான் நம்மளுக்கு தெரியுமே, குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழப்பு. இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அதாவது அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் சென்ஸ். இவ்வளோ பெரிய கூட்டம் வரும், கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக்கான சென்ஸுப்பா. சரியா, இது நம்ம அரசியல் சார்ந்து உள்ளே போக வேணாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு காவல்துறையினால் ஒரு குறிப்பிட்ட அளவு காவல்துறையினர் தான் போட முடியும். அதுக்கு மேலே வந்து அவங்களோட சுய கட்டுப்பாடு தான். அந்தந்த யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த கட்சியினரோட சுய கட்டுப்பாடு, அந்தந்த மனிதர்களோட சுய கட்டுப்பாடு தான். இவ்வளோ கூட்டம் வரும் தெரிஞ்சு அப்படி ஏன் பார்க்க போகணுன்னு தெரியல எனக்கு. அதுதான் விஷயம். ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுறீங்க? ஏன் பார்த்ததே இல்லையா இவரை? டிவியில் பார்க்க போகிறீங்க. இப்போ அவங்கவுங்க சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 39 பேர், ஆனால் இப்போ 40 பேர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இறப்பு. இந்த 40 பேரோட உயிர் திரும்ப வருமா? வராது. அவங்கவுங்க லைஃபு அவங்கவுங்கள சார்ந்து, இப்போ ஒரு உயிர் போகுதுன்னா அந்த உயிரை சார்ந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 உயிர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டை சார்ந்தவங்க, ஸோ அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அதெல்லாம் வந்து கவனிக்காமல் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு போனதுக்கான விளைவு தான் அது. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா,
அரசு எவ்வளோ தான் சொல்ல முடியும், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் அதில் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. ரைட், ஓகே. இந்த பாருங்கள், அதாவது தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக மதுரையில் தமிழர் தொன்மை மாநாடு நடைபெற்றிருக்குப்பா. சரியா, இது வந்து 3 அமர்வுகளாக நடைபெற்றிருக்கு. முதல் அமர்வில் வந்து தமிழர் தொன்மை அறிவோம் அப்படின்ற தலைப்பில் நடந்திருக்கு. 2வது அமர்வு தமிழர் தொன்மை கலை அறிவியல் அப்படின்ற பெயரில் நடந்திருக்கு. 3ஆம் அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ஓவரால் இதெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி நடந்திருப்பா. அடுத்து புதிய சுற்றுலா செயலி வெளியிட்டிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா புதிய சுற்றுலா. சரியா, அந்த சுற்றுலா செயலி பேரே புதிய சுற்றுலா தான். சரியா, பாட் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பேர் என்னென்னா பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதான் பாட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. சரிங்களா, அவங்க சுற்றுலா சார்ந்து எங்கெங்கெல்லாம் சுற்றுலா இருக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன் சார்ந்து புதிய செயலி. அது பேர் புதிய சுற்றுலா, அந்த மொபைல் ஆப்பு பேர். சரியாப்பா, சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த பயிர் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேளாண் வணிக திருவிழா 2025 சென்னையில் நடைபெற்றிருக்குப்பா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 456.44 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை டன் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. சரியா, ரைட், ஓகே. இதில் வேறு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த தான் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடைபெறுதுப்பா. அதில் சைலேஷ்குமார் வந்து முதல் தங்கத்தை வென்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உயரம் தாண்டுதலில், சரியா, 1.91 மீட்டர் உயரம் தாண்டுதலில் இவர் பதக்கம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டுருக்கு. அது பார்த்தோம்ல, அதில் வந்து அதாவது ராஷ்மிகா கபில், வன்ஷிகா ஜோனாதன், அதாவது ராஷ்மிகா கபில் இணை வந்து தங்கப்பதக்கமும் வன்ஷிகா ஜோனாதன் இணை வந்து வெள்ளிப்பதக்கமும் வென்றிருக்காங்க. சரியா, அதில் இந்தது பாருங்கள், வெள்ளிப்பதக்கம் ரெய்சா தில்லான், தங்கம் வென்ற ஹரியானா, வெண்கலம் வென்ற மான்சி. சரியா, அப்போ நீங்கள் இவங்க பேர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, இந்த நேம் மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட்டு, ஓகேப்பா. வேறு இதில் அவ்வளோதான், 2 நாள் நியூஸ் பேப்பர்ன்றது அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அடுத்த குரூப் 4க்கும் டெட்டையும் பேஸ் பண்ணி 2026 பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ஈவினிங் வரும். ஸோ எல்லாம் பாருங்கப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.